அனிமா எங்க வந்துட்டு இருக்காரா? பக்கத்துல வந்துட்டாரு. வந்துருவாரா? வாங்க 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 வாங்க. வணக்கம் சாமி. ஜெய் மா காளி. உள்ள வாங்க வாங்க. வாங்க. இந்த வீட்ல பேய் இருக்கு. பேய் இருதா? அப்போ இது டுபாகூரு. பேய வரட்டும் வந்துக்கிறா. வா வா, நான் உன்னை மந்திரிச்சு ஓட விடுறேன். வாடி. என்னடா இந்த திசை பக்கமே திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஆத்மாவை அடிச்சு ஓட விடும். பூஜைக்கு எந்த ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? மேலதான் சாமி. வாங்க வாமா. வாங்க. என்னடா இது? தெரியலையம்மா. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. ம். ம். இப்போ எதுக்கு என்னையே எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறீங்க? ம். ம் ம் ம். ம். சத்யாவை நீதாயா போய் கூட்டிட்டு வரணும். நானா? இங்க இருக்கிறவங்க யார் போய் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டா. நான் கூப்பிட்டா மட்டும் எப்படி வருவா? ஐயோ, இந்த வீட்ல ஏதாவது நீ உருப்படியா செஞ்சிருக்கியா? இல்ல. அப்ப எதையாவது செய்ப்போ. தாலி கட்டின புருஷன் மேல உனக்கு எந்த அக்கறையுமே இல்லையாமா? ஏன் இப்படி கருணையே இல்லாம என்ன பலிகடை ஆக்குற? இத பாரு, இப்ப நீ போகலனா பேய விரட்டுறதுக்கு சாமி ஏதாவது பலி கொடுக்கணும்னு சொன்னாரு. அது நீயா தான் இருப்ப. பரவாயில்லையா? வேணாம்மா, போறேன். சின்ன பிள்ளைய சிக்க வச்சுட்டீங்களே. இவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்றது இல்ல. டேய் பிரபு, மாப்பிள, எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப். என்ன? உள்ள எல்லாம் ரெடியா? சத்யா வரணுமா?
நீங்க போய் கூட்டு வந்துட்டீங்கன்னா இந்த பூஜை நடக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆ. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாம் பண்றீங்க. அப்ப நீங்களே போய் கூப்பிடுங்க. நான் என்ன மாப்பிள்ளை பண்றேன்? அவங்க பண்றாங்க, நான் வேடிக்கை பார்க்கறேன், அவ்வளவுதான். வேடிக்கை பாக்குறீங்களா? அப்ப நீங்களும் வந்து எங்க கூட நிக்க வேண்டியதானே? ஐயோ, கூட்டிட்டு போலன்னா என்ன பலி கொடுத்துருவேன்னு சொல்றேன் உங்க அக்கா. அத்தை, நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, நம்ம தான் போய் கூப்பிடணுமா? ம்? சரி, போய் கூப்பிடுவோம். போய்த்தான் ஆக வேண்டுமா? வேறு வழி இல்லையடா வீரசிங்கம். ம், போ. இப்ப இவளை சத்யான்னு கூப்பிடணுமா, இல்ல செல்வின்னு கூப்பிடணுமா, இல்ல ரெண்டையும் சேர்த்து சத்வின்னு கூப்பிட்டுருமா? வேணாம் வேணாம், நம்ம பொதுவாகவே கூப்பிட்டுருவோம். ஏமா? என்னண்ணாத்தா? சத்யாவை தான் இருக்கா. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க நாத்தா. இல்ல, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். யார் வர சொன்னாங்க? எதுக்கு வர சொன்னாங்க? அது ஒரு பூஜை நடக்குது. ஓம் ரீம் ஜெயமாகாளி. ஓம் காளி, ஓம் காளி, மகாகாளி, மகாகாளி, ஓம் மகாகாளி, ஜெய் காளி, மகாகாளி, மகாகாளி, ஓம் காளி, மகாகாளி, ஓம் காளி, மகாகாளி, தாயே மகமாயி, பராசக்தி, காளியம்மா, மகாகாளி, பத்ரகாளி, ஆ. இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற நீ யார்? சீரியஸ்னு நினைச்சேன், இதுலயும்
நீங்க எல்லாரும் வெளியில போங்க. இந்த பேய உண்டு இல்லைன்னு பண்ணி வெளியேத்துறேன். வெளியில போங்க எல்லாரும். நீங்க இங்க இருந்தீங்கன்னா பேய் அதோட உக்கிரத்தை காட்டும். அத பார்த்தா நீங்க எல்லாரும் பயப்படுவீங்க. அதனால போங்க எல்லாரும். வாங்க. பா போலாம். என்ன எல்லாரும் வெளியில வந்துட்டீங்க? சத்யா எங்க? சத்யா உள்ளதான்க்கா இருக்கா. அவளை மட்டும் ஏன் தனியா உள்ள விட்டுட்டு வந்திருக்கீங்க? அவளுக்குள்ள இருக்கிற பேய விரட்டணும்னா எல்லாரும் வெளியில போங்கன்னு சாமி சொல்லிட்டாரு. அதனாலதான். ஐயோ, அம்மா கொழுப்படுத்த பேயே, உன்னை இப்ப எப்படி அடக்கிறேன் பாரு. எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே சரியாவே படல. சொல்லு, அம்மா ரவுடி யார் நீ? போயிரு, அண்ணா ரவுடி அண்ணா பேபி. இருண்ணா. போயிரு. டேய் அங்க ரவுடி பேபி அடிக்கிறாங்க, நீ இன்னும் தடுத்துட்டு இருக்க. அண்ணே அவங்க அடிக்கிறது அண்ணிய இல்லண்ணே, செல்விய. உள்ள கேக்குதுல்ல, அது செல்வி குரல்ண்ணே. டேய் லூசுமே உளறிட்டு இருக்காதடா. அவங்கள அடிச்சாலும் ரவுடி பேபிக்கு தானே வலிக்கும். ஐயோ அண்ணே, அது நல்லதுக்கு தானே. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக வீட்டுல ஒரு பேயை வச்சுட்டு எப்படின்னு இருக்க முடியும்? ஏன் நான் இல்லையா? ஒன்னும் ஆகாது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சார் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது. குருஜி எல்லாம் பார்த்துப்பாரு. ஆமா பிரபு, உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன சித்தி? நீ உள்ள போய் எதையும் கெடுத்துடாத. ஐயோ ஐயம்மா, ஆடியாதீங்க, விட்டுருங்க சாமி, விட்டுருங்க. அம்மா, ஐயோ ஐயோ எம்மா, விடுங்க. சாமியா சாமி மோகர நாய் மூஞ்ச. என்ன நீ அடியா? அடியாதீங்க அடியாதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. அடியாதீங்க அடியாதீங்க. அம்மா சாமி, விட்டுருங்க சாமி, விட்டுருங்க சாமி, அடிக்காதீங்க. ஐயோ நான் போயிடுறேன் சாமி, போயிடுறேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. பேர் மூஞ்சி. ஏம்மா, நிறுத்துமா, நிறுத்துமான்றேல. எனக்கு தெரிஞ்சு உனக்கு பேயே பிடிக்கல. ஏன்னா நான் பார்த்த பேயெல்லாம் இவ்வளவு விவரமாலாம் இல்ல. என்ன அடிச்சுட்டு நீ அடி வாங்குற மாதிரி ஏமா சவுண்ட் கொடுக்குற? மெதுவா பேசு, சத்தம் கம்மியா, வெளியே கேட்டுற போது. நான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவா என்னம்மா உனக்கு பிரச்சனை? அத நீ சொன்னேன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் நடந்துக்கிறேன். அப்படி வா வலிக்கு. அப்பா இப்ப நீ என்ன பண்றன்னா,
என்ன ரொம்ப நேரமா உள்ள இருந்து ஒரு சத்தத்தையும் காணோம். உக்கிரத்துல இருந்த பேய குருஜி அடிச்சு தணிச்சிருக்காரு. அதனாலதான் சத்தமே கேட்கல. புரிதா? இவ்வளவு தானம்மா? அதே மாதிரி பண்றேம்மா. சரியா? ம். ம். இப்ப பாருங்க என்ன கூப்பிடுவாரு. சிஷ்யா, கொஞ்சம் உள்ள வாப்பா. நான் சொல்லல, கரெக்டா கூப்பிட்டாரு பாத்தீங்களா? இனிமே உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. பொம்பளை ஆளுங்க யாராவது 2 பேர் வாங்க. எதுக்கு? அந்த பொண்ணு மயங்கி இருக்கும், அவங்கள தூக்கிட்டு வரணும். அதுக்காக வாங்க. மயங்கி இருப்பாளா? அம்மா சீக்கிரம் போம்மா. ஐயோ சத்யா, சத்யா, சத்யா என்னாச்சு? என்னாச்சுமா? சத்யா, சத்யா, சத்யா. ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணு மயக்கத்துல தான் இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்துல சரியாயிரும். தூக்கிட்டு போங்க. சத்யா, சத்யா எழுந்துரு. சத்யா, நிர்மலா தூக்கு. பாத்து எந்திரி. பாத்து. சத்யா, வா வா வா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. சொன்ன மாதிரி சேல கொன்று. அம்மா என்ன பிரபு என்னமாச்சு? மயங்கி கிடக்குறாடா. மயங்கிட்டாங்களா? வா வா ரூம் கூட்டு வா. பாத்து பாத்து. டேய், சரவணன் ஒருத்தர் சரிங்க இருப்பான், சாமி. அவனை கூட்டிட்டு வாடா. குருஜி உங்களை உள்ள வர சொல்றாரு. எதுக்கு? குருஜி சொன்னா கேட்கணும். ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது. போங்க. இங்க வந்து நில்லு. செத்து போன அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்ல சாமி. சொல்லு, சொல்லு, உண்மையை சொல்லு. ஐயோ ஐயோ சொல்லு, அந்த பொண்ணு கூட என்ன சம்பந்தம்? ஏன் சாமி என்ன அடிக்கிறீங்க? ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ வலிக்குது, வலிக்குது சாமி. ஐயோ விட்டுங்க சாமி, வலிக்குது. ஐயோ ஐயோ அம்மா. வீட்ல உள்ளவங்க தான் ஆளுக்கு என்ன அடிக்கிறாங்கன்னா ஏன் சாமி நீங்களே அடிக்கிறீங்க? பொய் சொன்னா எல்லாரும் அடிக்கத்தலடா செய்வாங்க. கண்டுபிடிச்சிட்டாரு. வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் மட்டும் இல்லடா, மந்திரவாதி கிட்டையும் பொய் சொல்ல கூடாது. பொய் சொல்ற? எங்க பொய் சொல்ற? பொய் சொல்ற? எங்க பொய் சொல்ற? பொய் சொல்ற? சொல்லு. சாமி சாமி அடிக்க நிறுத்துங்க, வலி தாங்க முடியல. உன்னால தானடா நான் அடி வாங்கினேன். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் 2 அடி வாங்கிக்க. சொல்லு. நிறுத்துங்க சாமி, நிறுத்துங்க சாமி ப்ளீஸ். அப்பா இங்க பார், அந்த பேய் உன் மேல பெருங்கோபத்துல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு நீ உண்மையை சொன்னாதான் அந்த பேயை நான் கட்டுப்படுத்த முடியும். இல்லேன்னு வச்சுக்க, அந்த பேய் உன் உயிரை புடுங்கிடும். ஐயோ, சொல்லிடலாமா வேண்டாமா? இப்ப இவ்வளவு தூரம் அந்த பேயை நான் கட்டுப்படுத்தி வச்சதே பெரிய விஷயம். இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா அந்த பேய் திரும்பவும் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்றேன்.